ஆண்டோட பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் தேதி அதிகாலமே தேவ சமூகத்தில் செபிக்க வந்திருக்கிற அனைவரை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். லைவிலுடையும் சபையிலுமாக இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் நிச்சயமாகவே தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த 8 மாதங்கள் தேவன் ஆச்சரிய விதமாக, அற்புதமாக, அதிசயமாக, ஒரு குறையும் இல்லாம நிறைவோடு தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். நம்முடைய சபையின் மக்கள், நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், தூரத்திலும் சமீபத்திலுமா இருக்கிற அனைவரையும் உயிர் சேதம் இல்லாம தேவன் 8 மாதமும் பாதுகாத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல போனா நமக்கு நேரமும் போதாது, நாவும் போதாது. அவர் நடத்துகிற விதங்கள், அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, அவருடைய பாசம், அவருடைய பராமரிப்பு, அவர் நம்மை நேசிக்கிறதான அந்த ஒவ்வொரு செயல்கள், நடத்தி வருகிற விதங்கள், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்குது, கண்ணீரை பார்க்குது, நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரியா இருந்து நம்மை ஒவ்வொரு நொடியிலும் ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல நம்மை தேற்றி அரவணைத்து 9ஆம் மாதத்துக்குள்ளே கைபிடித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் தானாகவே இந்த 9ஆம் மாதத்துக்கு வரல, அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 9ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த உண்மையானால் இந்த 9ஆம் மாதத்தினுடைய தேவைகள் எல்லாம் அவரே சந்திப்பாராக. இந்த மாதத்தை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, அங்கலாய்க்க தேவையில்லை, என்ன செய்வேன்னு சொல்லி தவிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. எந்த மனுஷங்கிட்டையும் கர்த்தர் உங்களை விட மாட்டேன். நிச்சயமாகவே அவர் நல்ல மேய்ப்பனாய் நமக்கு இருந்து இந்த 9ஆம் மாசம் நல்ல மேய்ச்சலில் நம்மளை மேய்த்து நம்முடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு நிறைவின் அனுபவத்துக்குள்ளே, துளும்புகிற அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் இந்த மாதம் நம்மை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனபடியினால் அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிற நமக்கு தேவன் இந்த மாதம் ஜெபிக்கும் பொழுது கொடுத்ததான வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஒவ்வொரு மாதமும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்பி அதை ஏற்றெடுத்து அதை விசுவாசித்து இது கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி நம்பிக்கையோடு செயல்படுகிற பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் நன்மைகளை அனுபவித்தோடு இருக்கிறார்கள். இதை அசட்ட பண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு, இதை குறித்து தவறாக பேசுகிற ஒரு கூட்டம் உண்டு. நாம் அந்த பக்கம் எல்லாம் திரும்பி பார்க்க வேண்டாம், நாம் இதை நம்பணும். காரணம் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தெய்வமாயிருக்கிறார், பிதாவாயிருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே ஆசீர்வாதத்தினுடைய உச்சகட்டத்தை காண காரணம் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான். அதை நம்பி அதை விசுவாசித்து அதை பிடித்து கொண்டு முன்னேறின ஒருவனும் பின்னோக்கி போன சரித்திரம் இல்லை. அவங்க எல்லாம் ஒரு நல்ல சிகரத்துக்குள்ள சென்று உயர்ந்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். நாமும் அதை பின்பற்றுகிறோம். இது ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதை நம்பும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே எரேமியா 31:16 வசனத்தில் சொல்லுகிறது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யாருக்கு போய் சேருது? யாரார் கண்ணீரோடு தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் தேசத்துக்காக, தன் வறுமைக்காக, தன் வியாதிக்காக யாரெல்லாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் உண்மையாய் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறேனோ, காலங்கள் சென்றது, மாதங்கள் வருடங்கள் தாண்டுகிறது, என் கண்ணீருக்கு பதில் இல்லையே, இனி கண்ணீர் சிந்ததுக்கு என் தலையில் தண்ணீர் இல்லையே, இனி என்ன செய்வதென்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி துடித்து இருக்கிற பிள்ளைகளுக்கு இது பொருந்தும், அல்லாத எல்லாருக்குமே இது பொருந்தாது. இங்கே நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணீரோடு தவறாம விசுவாசத்தினுடைய அந்த போர்முனை நின்று கொண்டு அசையாம, விசுவாசத்தை விட்டு விடாம, அழுகையை விட்டு விடாம, ஜெபத்தை நிறுத்தாம, நம்பிக்கைக்கு பலகீனத்தை உண்டாக்காம, பலப்பட்டு விசுவாசத்தில் உறுதியாக நின்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரரே, விசுவாசிகளே, பெற்றோர்களே, நண்பர்களே, நீங்க யாராயிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. ஆண்டவர் தான் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சத்தாமீன் என்ன சொல்ற பாருங்களேன், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்ப நம்முடைய கிரியைகளின் படிதான் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். கர்த்தரை கவனிக்கிறார்கள். அங்கே பார்க்கும் பொழுது அதோட மேல் வசனம் பாருங்க, யாரு எதற்காக அழுதார் என்பதை நமக்கு பார்க்க முடியும். ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் ஒரு செகடன் அல்ல, அவர் சாதாரண ஒரு தெய்வம் என்று நீங்க நினைக்க கூடாது. உயிருள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், காண்கிறவரும் கேட்கிறவரும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தகுதியும் படைத்த ஒரு சர்வ வல்லவராகிய தெய்வத்தை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்தது. அந்தப்பட்ட தேவனுக்கு முன்பாக ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், எந்த பெற்றோர்கள் தனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஆண் மக்களானாலும் சரி பெண் மக்களானாலும் சரி அவங்களுக்காக நீங்க கண்ணீரோடு அழுது செபிக்கிறது உண்டானால் உன் சந்ததியை ஒருபோது கர்த்தர் கைவிட மாட்டான். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்காக அழுது செபிக்கிற பெற்றோர்கள் மிகவும் குறைவுதான். ஜெபிப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, தேவைகள் சந்திப்பாங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்வாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. பிள்ளைகளை கொஞ்சுவாங்க, நேசிப்பாங்க, இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அவை எல்லாவற்றையும் பார்க்கலும் ஒரு தாய், நொந்து பெற்ற ஒரு தாய், அவளுக்கு தான் அந்த கர்ப்ப வேதனை தெரியும், பிரசவ வேதனை தெரியும். அவள் நொந்து பெற்ற தான் பால் கொடுத்து வளர்த்தின ஒரு பிள்ளை தலைதறிச்சு போகக்கூடாது, நசிச்சு போகக்கூடாது, தேவனை விட்டு போகக்கூடாது, பாபத்திலும் சாபத்திலும் விழுந்து அழிந்து போகக்கூடாது. தன்னுடைய பிள்ளை தேவனுக்காக நிற்கணும், தேவனுக்காக எழும்பணும். அந்த ஒரு வைராக்கியம் தன் பிள்ளைக்கு தேவை என்று சொல்லி எந்த ஒரு தாய் தன் பிள்ளைக்காக அழுது புலம்புகிறேனோ அந்த சத்தத்தை கேட்கிற தெய்வம் ஒருவர் நமக்கு மேலே இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த தீர்க்கதரிசி சொல்லல, என் ஆண்டவர் சொல்றார், நீ அழுதது போதும். என்ற அர்த்தம் என்ன? அங்க கீழே அதிலே சொல்றாங்க பாருங்களேன், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்தும் திரும்பி வருவார்கள். உன் பிள்ளை பாவத்தில் கிடக்கிறாரா, உளையான சேத்தில் முழுகி கிடக்கிறாரா, தகப்பனுக்கு கீழ்ப்படியாம, தாய்க்கு கீழ்ப்படியாம, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, போதர்களுக்கு கீழ்ப்படியாம, சபைக்கு அடங்காம, சமுதாயத்துக்கு அடங்காம, எல்லா கட்டுப்பாட்டையும் விட்டு பிள்ளை அவன் சாப கேட்டுக்கொள்ள, சாப சேற்றுக்குள்ள முழுகி கிடக்கிறாரா? ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்தும் திரும்பி வருவார்கள். எதனால திரும்பி வருகிறது? நீ கண்ணீர் விட்டதுனால. புலம்பின, ஆண்டவரே நான் பெற்றுட்டேன், நான் வளர்த்திட்டேன், ஆளாக்கிட்டேன், ஆனால் இன்னும் அடுத்தது என்னால செய்ய முடியாது, நீங்க தான் பொறுப்பு. என் பிள்ளைகள் கெட்டு போக கூடாது, என் பிள்ளைகள் நசித்து போகக்கூடாது, என் பிள்ளைகள் நரகத்துக்கு பாத்திரராக கூடாது, பிசாசுக்கு உலகத்துக்கும் அடிமைகளாய் போகக்கூடாது என்று அந்த தாகத்தோடு கூடி, பிரசவ வேதனையோடு கூடி ஒரு தாய் கதறி ஜெபிக்கும் பொழுது பரலோகம் அது கேட்கப்படுகிறது. அங்க பாருங்க, ஊரும் பேரும் எல்லாம் சொல்ற பாருங்களேன், அமி ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. அங்க ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறார். நீ இருக்கிற ஊர் என்ன ஆண்டவருக்கு தெரியும், உங்க பேர் என்ன ஆண்டவருக்கு தெரியும். நீ எதுக்காக அழுகிற, எதுக்காக புலம்புற, எதுக்காக கண் கலங்குது என் ஆண்டவருக்கு தெரியும். ஆனபடி நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன், நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, நம்முடைய கண்ணீருக்கு விலை உண்டு. நாம் தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு ஜெபித்து சிந்தப்படுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பதிலோடு திரும்பி வரும். நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், உன் கண்ணீருக்கு மறுகட காத்த தேவன். உன் கண்கள் கலங்கும் பொழுது அவருடைய மனம் கலங்குது. நீ கண்கள் கலங்கும் பொழுது, உன் கண்கள் கலங்கும் பொழுது அவருடைய மனம் துடிக்குது. அவர் கண் கலங்குற தெய்வம், மனம் துடிக்கிற தெய்வம். எனக்காக இறங்கி வருகிறார், உங்களுக்காக இறங்கி வருகிறார். இந்த பிள்ளைகளுக்கு என்று மட்டுமல்ல, நீங்க எந்த விஷயத்துக்காக, உன் கணவனுக்காக அழுது கொண்டிருக்கலாம், உன்னுடைய உன்னுடைய சாம்பத்திகமான வறுமை நிமித்தம் நீ அழுது கொண்டிருக்கலாம், ஒரு வீட்டுக்காக நீ அழுது கொண்டிருக்கலாம், ஒரு வேலைக்காக நீ அழுது கொண்டிருக்கலாம், உன் சரீர சுகத்துக்காக அழுது கொண்டிருக்கலாம், இன்னும் நீ பரிசுத்தம் அடைவதற்காக அழுது கொண்டிருக்கலாம், ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியம் கொண்டு வீரமிட்டு எழும்பி பிரகாசிப்பதற்காக நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில சத்தியத்தின்படி தேவன் அங்கீகரிக்கக்கூடிய எந்த அழுகையானாலும் அதற்கேசு பரிகாரம் தருவார். உன் கணவன் திரும்பி வரும்,
பாவத்திலே விழுந்து கிடக்கிறாரா? சாபத்திலே விழுந்து கிடக்கிறாரா? உன் கையில இல்லையா? உன் மனைவி உன்னை விட்டு போனாரா? உன் கையில இல்லையா? உன் பிள்ளைகள் உன்னை விட்டு போனாரா? உன் கையில இல்லையா? உன் சொத்து சுகம் என்னை விட்டு போனதா? உன் ஆரோக்கியம் நஷ்டப்பட்டதா? சமாதானம் நஷ்டப்பட்டதா? எது நடந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை. செய்ய வேண்டியது, மனுஷனுக்கு முன்பாக அழக்கூடாது, தேவனுக்கு முன்பாக அழ வேண்டும். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் அது அவருடைய பாதத்தில் போய் விழ வேண்டும். அன்னைக்கு மரித்து கிடக்கிற சொந்த சகோதரனுக்காக, நாரி கிடக்கிற சகோதரனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விட்ட பொழுது அவன் உயிர் பெற்று எழும்புறதை பார்க்கிறோம். அந்த பக்கம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆகார் தன் பிள்ளைக்காக முகம் வாடி கதறி அழுகிறதை கண்டு தேவதூதன் எழுப்பி வந்து கேட்கிறார், எதற்காக உன் முகம் வாடி இருக்கிறது? உன் பிள்ளையை கண்டேன் சொல்லுகிறார். அந்த பிள்ளை அனுபவிக்கிற சூழ்நிலை, அந்த பிள்ளை துடிக்கிறது, எல்லா கண்டிஷன் ஆண்டவர் மேலே பார்த்து, நீ பயப்படாது, நீ எழும்பு, துருத்தி எடுத்து தண்ணீரை நிரப்பி உன் பிள்ளைக்கு கொண்டு கொடு, அவனை நான் பலத்த ஜாதி ஆக்குவேன் சொல்லி கர்த்தர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி அன்னாள் என்ற பெண் தேவாலயத்தில் சென்று அவள் கண்கலங்கி புலம்பின பொழுது அவளுடைய முகம் வாடாதபடி அவளுடைய விண்ணப்பத்துக்கு கண்ணீருக்கு பதில் கொடுத்து அவளை வெற்றி சிறக்க பண்ணின தெய்வம் இந்த 9ஆம் மாதம் நீ விட்ட கண்ணீருக்கும், நீ கண்ட வேதனைக்கும், நீ கண்ட துன்பத்துக்கும், நீ கண்ட அவமானத்துக்கும், எந்தெந்த விஷயத்துக்கு முன்னே நீ தலை குனிந்து நாணித்து வைக்கப்பட்டு இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை, எனக்கு அவ்வளவுதான் என்று சொல்லி நீ சோர்ந்து போய் நீ மனம் பதறி கதறி எந்த விஷயத்துக்கு கண்ணீர் விட்டேனோ அப்பா வந்து இறங்கி சொல்றாங்க, நீ அழாதபடிக்கு, உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, என் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னோடும் அவர் பேசுகிறார். நான் எந்த விஷயத்துக்காக அழுகிறது, எதுக்காக நான் புலம்புறது, எதுக்காக நான் துடிக்கிறது, தெய்வம் அறிந்திருக்கிறார். அந்த தெய்வம் இங்கே இறங்கி வந்து என்னோடு பேசுகிறார். ராகேலோடு பேசுறது போல என்னோடு பேசுகிறார். இந்த ஸ்தானத்தில் ராகேல் இல்ல, நீங்களும் நானும் தான் அந்த ராகேலோட ஸ்தானத்தில் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஆமேன் ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்ணீரே காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்தும் திரும்பி வருவார்கள். எனக்கு வர வேண்டியது, நான் எந்த விஷயத்துக்காக செபிக்கிறேனோ அதுக்கு பதில் அங்கே தான் வரணும். நான் எந்த விஷயத்துக்காக கண்ணீர் வடிக்கிறேனோ அதுக்கு பதில் அவர் தான் கொடுக்கணும். அது பரத்திலிருந்தும் கர்த்தர் அனுப்புவாராக. 9ஆம் மாசம் உன் கண்ணீருடைய ரிசல்ட், உன் ஜெபத்துள்ள ரிசல்ட், உன் விண்ணப்பத்துள்ள ரிசல்ட், உன் மன்றாட்டுள்ள ரிசல்ட் இயேசுப்பா உன் மடியில் போட்டு கொடுப்பாராக. நீ தலை சிறந்து நிற்பாய். காரணம், ஒரு மனுஷன் இறங்கி வந்து சொல்லல, ஆண்டவர் தான் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அழாதபடிக்கு, உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீ விட்ட கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆனபடி பதற வேண்டாம், கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தைரியமாய் முன்னேறுவோம், தைரியமாய் நிற்போம். இந்த மாசம் ஒரு வெற்றியின் மாதமாக, பதில் கிடைக்கிற மாதமாக, ஆமீன், கண்ட துன்பத்துக்கும் நிந்தனைகளுக்கும் அவமானத்துக்கும் விட்ட கண்ணீருக்கும் ஆமீன் பதிலான அறுவடையை அறுத்தெடுக்கிற ஒரு நிறைவின் மாதமாக 9ஆம் மாதத்தை கர்த்தர் மாற்றட்டும். தேவன் நம்மளை நடத்தட்டும். அதற்காக நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான ஒரு கால நேரம் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. ஒரு புதிய மாதத்தை காண எங்களுக்கு நீ கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தூரத்திலும் சமீபத்திலுமாய் இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கவனிக்கிற என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இருட்டோட வந்ததை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ராகேலோடு பேசுறது போல என் தேவன் எங்களோடு பேசுறதுக்காக நன்றி அப்பா. இது கேட்ட ஒவ்வொரு விசுவாச கண்களும் திறக்கப்படுவதாக, அவருடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய ரீதியில ஆன்மீகமான விதத்திலே சத்தியத்தின்படி எந்த விஷயத்தில் உண்மை உத்தமாய் அழுதேனோ அதுக்கு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைத்ததுக்காக நன்றி. இதுவரைக்கும் வாடி இருந்த முகங்கள், அழுத முகங்கள், ஆமீன், கருவாளித்த முகங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக சூரியனை போல பிரகாசிக்கட்டும். ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், மனநிறைவு உண்டாகட்டும், ஆனந்தம் உண்டாகட்டும், பேரின்பம் உண்டாகட்டும். அதுக்காக இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த 9ஆம் மாதம் அதிகாலமே இருட்டோடு நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. உயிருள்ள சாட்சிகள் எழும்பட்டும். கர்த்தரன் கண்ணீரை கண்டார், எனக்கு பதில் கொடுத்தார் என்று உயிருள்ள சாட்சிகள் எழும்பட்டும். நாம மட்டும் மகிமைப்படட்டும். இது நிமித்தம் உண்டாகிற சகல துதியும், சகல கனமும், சகல மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க, கொடுங்க. அது நம்பட்டும், சொல்லுங்க, நம்பட்டும். கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக.